100 மூலிகைகளால் உருவாகி பல்லக்கில் கொண்டு வரப்பட்டு வெள்ளை துணியால் மூடி எடுத்து செல்லப்படும் ஆச்சரியம். இந்த கோயில் குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக நாங்கள் பிரசாதம் கொடுக்குறோம். 100 விதமான மூலிகை பிரசாதம் கொடுக்குறோம். இந்த பிரசாதத்தை நாங்கள் தனிப்பட்ட முறையில் ஸ்பெஷலாக செய்கிறோம். கடல் கடந்து செல்லும் அதிசய பிரசாதம். இந்த பிரசாதம் போய் வாங்கி சாப்பிட்டவங்க அத்தனை பேருமே எல்லாம் குழந்தை பாக்கியத்தோட சிறப்பாக இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு 50 பேருக்கு மேலே துராபாரமே போட்டுக்கிறாங்க. இதை சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டுமா? நம்பிக்கையுடன் மண்டியிட்டு வாங்கி செல்லும் ஆயிரக்கணக்கானோர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பத்துக்கு பக்கத்துல வடக்கு செப்பாளநத்தம் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு. இங்க உப்ராபதீஸ்வரர் ஆலயம் ஒன்றும் அமைஞ்சிருக்கு. இந்த ஆலயத்துலதான் சிறுத்தொண்டை நாயனார் அமுதுபடையல் விழா அப்படின்ற ஒரு விழா ரொம்பவும் விமர்சையா கொண்டாடப்படுது. வருஷம் நடக்கக்கூடிய இந்த விழால சிவபெருமானுக்கு கைலாய வாத்தியம் முழங்க சீராளன 100 மூலிகை கொண்ட குழந்தை உருவமா வடிவமைச்சு ஊருடைய முக்கிய வீதி வழியா பல்லக்குல தூக்கி சென்று இறுதியா அந்த பிரசாதத்துடைய தலைப்பகுதியை வெட்டி உடல் பாகங்களை சிறு சிறு உருண்டைகளா பிரசாதமா தயார் செஞ்சு குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கொடுக்கக்கூடிய வினோத நிகழ்வு நடக்குது. சிறுத்தொண்டை நாயனார் தான் வளர்த்த ஒரே மகனான சீராளன சிவபெருமானுக்கு மனித படையலா விருந்து வச்ச அந்த ஒரு புராண கதையை நினைவு கூறும் நாளாதான் இந்த அமுது படையல் விழா கொண்டாடப்படுறதா சொல்லப்படுது. இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறதுக்காக ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தராங்க. அது மட்டும் இல்லாம கடல் கடந்த பல நாடுகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுறதா சொல்லப்படுது. செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.